ஆஸ்திரேலிய துடுப்பாட்ட வீரர் டிராவிஸின் பணியில் கைவிரல் கொண்டாட்டம். மெல்போர்ன் டெஸ்டில் பகுதி நேர பந்துவீச்சாளராக செயற்பட்ட ஆஸ்திரேலிய துடுப்பாட்ட வீரர் டிராவிஸ் ஹெட் தமது பந்து வீச்சில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் ஆட்டமிழந்த நிலையில் விசித்திரமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்ந்தும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. சிலர் அவரின் செயலை வினோதமானது என்று பாராட்டியுள்ளனர். எனினும் ஏனையவர்கள் அந்த செயலின் நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளனர். இருப்பினும் போட்டிக்குப் பின்னர் டிராவிஸ் ஹெட் தமது கொண்டாட்டத்தை அர்த்தத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். தாம் அந்த பிங்கர் ஒன் தி ஐஸ் என்ற கொண்டாட்டத்தை இலங்கையில் தொடங்கியதாகவும், பணியில் தமது கைவிரலை வைத்து தாம் அடுத்ததற்கு செல்ல தயாராக இருப்பதை குறிப்பதற்காகவே அவ்வாறு செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் பந்து வீசுவேன் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த நிலையில் இலங்கையின் காலியில் தமது அடுத்த பந்துவீச்சு இருக்கும் என்று நினைத்தேன். அடுத்து அங்கு செல்லத் தயாராக இருக்கிறேன். எனவேதான் நான் அதை ஒரு சிறிய கோப்பை பணியில் போட்டேன் என்று அவர் நகைச்சுவையாக கூறினார். இதேவேளை போட்டிக்குப் பிந்தைய செய்தியாளர் சந்திப்பின் போது ஆஸ்திரேலிய அணியின் தலைவர் பெட் கம்மின்ஸும் இந்த செய்கை தொடர்பில் தமது கருத்தை வெளியிட்டுள்ளார். டிராவிஸ் தமது கைவிரல் மிகவும் சூடாக இருப்பதால் அதனை ஒரு கோப்பை பணியின் போடப் போகிறார் என்பதே அந்த செய்கையின் அர்த்தம் என்று கம்மின்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை டிராவிஸின் இந்த செயல் பொருத்தமற்றது என்று குறிப்பிட்டுள்ள இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து, இதற்காக டிராவிஸுக்கு அபராதம் விதிக்க வேண்டுமென்று சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்திடம் கோரியுள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர் பும்ராவிற்கு கிடைத்துள்ள புதிய பதவி. 2024ஆம் ஆண்டு நிறைவடைந்த நிலையில் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வழக்கமான வருடாந்த நிகழ்வாக சர்வதேச ரீதியாக வீரர்களை தேர்ந்தெடுத்து கடந்த ஆண்டின் சிறந்த டெஸ்ட் அணியை அறிவித்துள்ளது. இதன்படி கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அந்த அணிக்கான தலைவராக ஆஸ்திரேலியாவின் பேட் கம்மின்ஸையும் இந்தியாவின் ரோஹித் சர்மாவையும் புறக்கணித்து ஜஸ்பிரித் பும்ராவை தெரிவு செய்துள்ளது. 2 டெஸ்ட் போட்டிகளுக்கு மாத்திரமே தலைமை தாங்கியுள்ள நிலையில் அவர் அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த அணியில் இங்கிலாந்தைச் சேர்ந்த 3 வீரர்கள், இந்தியா, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து தலா 2 வீரர்கள் மற்றும் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஒரு வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த பட்டியலில் இந்தியாவின் சிறப்பு துடுப்பாட்ட வீரரான எஸ்.வி. ஜெய்ஸ்வால் இடம்பெற்றுள்ளார். அவர் 2024இல் 15 போட்டிகளில் 1478 ஓட்டங்களை பெற்று 3 சதங்களை எடுத்துள்ளார். ஜெய்ஸ்வாலுடன் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இங்கிலாந்தின் பென் டக்கெட்டை கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தேர்வு செய்துள்ளது. அதைத் தொடர்ந்து இந்திய சச்சினின் சாதனைகளை முறியடிப்பார் என்று நம்பப்படும் ஜோ ரூட் 3வது இடத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மற்றுமொரு இங்கிலாந்து வீரரான ஹரி பரூக் இந்த அணியில் 5ஆம் இடத்தில் இடம்பெற்றுள்ளார். நியூசிலாந்தின் ரச்சின் ரவீந்திர 4வது இடத்தில் உள்ளார். துடுப்பாட்ட வரிசையில் இலங்கையின் வீரரான கமிந்து மெண்டிஸ் 6வது இடத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய விக்கெட் காப்பாளர் அலெக்ஸ் ஏரி இடம்பெற்றுள்ளார். பந்துவீச்சு வரிசையில் பும்ரா, நியூசிலாந்தின் மேட் என்ட்ரி மற்றும் ஜோஸ் ஹேசில்வுட் ஆகியோர் வேகப்பந்து வீச்சாளர்களாகவும், தென்னாப்பிரிக்காவின் கேசவ் மகாராஜ் ஒரே சுழற்பந்து வீச்சாளராகவும் உள்ளனர்.